ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவ கிருபையோட அவரோட கருணையோட வாழறீங்களா? நீங்கள் அனைத்து விஷயத்துலேயும் ஆசீர்வாதத்தோடையும் சமாதானத்தோடையும் சாந்தியோடையும் வாழணும்னு தேவ ஆசீர்வாதத்தோட நிரப்பப்பட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும்னு உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி தேவன் தந்த நற்செய்திகளை உங்களுக்காக நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். உங்களோட மகன் மகள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழும்படியாக தேவனோட கிருபையினால் அரவணைக்கப்பட்டவர்களாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போது பிள்ளைகளோட ஸ்கூல் காலேஜெல்லாம் திறந்துட்டாங்க இல்லையா? காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் நம்ம பிள்ளைங்க பைக்லேயும் சைக்கிளையும் போகும்போது தேவனோட ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் ரொம்பவே தேவையாக இருக்குது. அவங்க படிக்கிறதுக்கு தேவன் தர ஞானமும் அவரோட ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியமானது. அதனால் நாங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். தேவனோட சித்தத்தையும் தேவனோட நியாய பிரமாணத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தேவன்கிட்ட பக்தியோடு வளங்க. அவங்க வளர்ந்த உடனே மதிப்பு மிக்கவங்களா உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதம் உள்ளவங்களா இருப்பாங்க. சரி, இன்னைக்கு தேவனோட வசனங்களை கேட்கறதுக்கு சித்தமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. எபேசியர் எழுதின பத்திரிகை 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையினாலும் போதனையினாலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையினாலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுமா? நம்ம பிள்ளைங்களை நல்லவங்களா வளர்க்குறது தான். பல பேர் இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உடைகளையும் பொம்மைகளையும் உணவுகளையும் இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஒருவேளை நல்ல நல்ல ஸ்கூலில் அவங்கள சேர்த்து எவ்வளவோ பணத்தை கட்டி அவங்கள படிக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க. நல்லது தான், நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தாகணும். அதே மாதிரி அவங்க ஞானத்தையும் புத்தியும் பெரும்படியாக நல்ல பழக்க வழக்கங்களை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆனால் இது மட்டுமே போதாது. இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளோதான் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாலும், எவ்வளோ நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தாலும், நல்ல ஆடைகளையும் உயர்தரமான உணவுகளையும் அவங்களுக்கு கொடுத்து நம்ம வளர்த்தாலும் அவங்க யோகியவானா இல்லை இல்லையா? எவ்வளவோ பிள்ளைங்க இன்றைக்கும் கூட வசதி படைச்சவங்களோட பிள்ளைங்க, அவங்களுக்கு எல்லாம் இருந்தும் கூட எந்த தெய்வ பயமும் இல்லாமல், கல்வி மேலே எந்தவித அக்கறையும் இல்லாமல், அவங்களோட எண்ணத்தை உலக ஆசைகள் மீது வளர்த்துக்கிட்டு காலேஜுக்கு போய் ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டு படித்து நல்லவங்களை ஆகிறதுக்கு பதிலாக ட்ரக்ஸுக்கும் கெட்ட ஸ்நேகிதத்துக்கும் கெட்ட ஆசைகளுக்கும் அடிமையாகி தனது தாய் தகப்பனுடைய மனதுக்கு வேதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, பிள்ளை அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முது வயதிலும் அவன் அதை விடாது இருப்பான் அப்படின்னு தேவனோட வசனம் சொல்லுது. 5இல் வளையாதது 50இல் வளையுமான்றது போல நாம் நம்ம பிள்ளைகளை குழந்தையா இருக்கும்போதே அவங்கள நல்ல விதமாக வளர்க்குறதுக்கு நாம் கற்றுக்கணும். சிறு பிள்ளைகள் ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி. அந்த வெள்ளை காகிதத்தில் நாம் என்ன எழுதுகிறோமோ அதை பொறுத்தே அதோட மதிப்பு இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்குறோமோ அதன்படியே அவங்க மதிப்பாக வளருவாங்க. ஒரு வெள்ளை காகிதத்தின் மீது கெட்ட விஷயங்களை எழுதுனா அது நமக்கு கெட்டதாக தான் தெரியும். ஒரு கடன் வாங்கிய விஷயத்தை அதில் எழுதணும்னா அது கடன் பத்திரமாக ஆயிடும். அந்த வெள்ளை காகிதத்து மேலே நீதி வசனங்களை நாம் எழுதணும்னா, தேவனுடைய வசனங்களை எழுதணும்னா, அந்த வெள்ளை காகிதத்தின் மீது நல்ல கவிதைகளை எழுதணும்னா
நல்ல விஷயங்களை எழுதணும்னா அந்த பேப்பர் ரொம்பவே மதிப்பு மிக்கதாக ஆயிடும். அது மாதிரி தான் நம்ம பிள்ளைகள் வளரும்போது அவங்களுக்கு தேவன் மேலே பயபக்தி இருக்கிற மாதிரி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பேரை பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிடுவாங்க, அலட்சியமாகவும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியுமா, தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தைகள் விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடுதுங்க. அதனால் தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போதே அந்த குழந்தைகள் கேட்ட விஷயங்கள், அந்த குழந்தை உணர்ந்த விஷயங்கள், அந்த குழந்தை அறிந்த விஷயங்கள், கேட்குற சத்தங்களை வச்சே அந்த குழந்தைகள் கர்ப்பத்துக்குள்ளே வளருதுங்க. அதனால் தமிழ்காரங்களோட பிள்ளைகள் தமிழ் பேசுகிறதும், இங்கிலீஷ்காரங்களோட பிள்ளை இங்கிலீஷ் பேசுகிறதும், ஏன்னா பிறக்கும்போது அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் எளிதாக வரதை நம்ம பார்க்குறோம்ல. சிறு பிள்ளைகள் இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டே இருக்காங்க. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவங்கள வளர்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். அதனால் சின்ன குழந்தைகள் முன்னிலையில் கணவன் மனைவி எந்த வாக்குவாதத்திலையும் ஈடுபடக்கூடாது, சண்டை போட்டுக்கக்கூடாது. அது அந்த குழந்தைகளோட மனசில் பல கிரியைகளை செய்யும். பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகள் நமக்கு தேவன் கொடுத்த வாரம். கர்ப்ப பலன் கர்த்தர் கொடுத்த தானம், பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் அப்படின்னு தேவ வசனம் சொல்லுது. அதனால் தாய் மடியில் வளர்ற குழந்தை தகப்பனால் எச்சரிக்கப்படுறவனாக இருக்கணும். கொஞ்ச காலம் வரைக்கும் தான் தாயோட அரவணைப்பில் அந்த குழந்தை வளரணும். தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும், நடக்கிறதுக்கு அது கற்றுக்கிற வரைக்கும் அது தாயோட அரவணைப்பில் இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறமா அந்த பிள்ளைகள் வளரும்போது அவங்கள நல்ல முறையில் வளர்க்க வேண்டிய கடமை தகப்பனுக்கு உண்டு. இன்றைக்கும் பல தகப்பன்மார்கள் தங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் எந்த கவனமும் இல்லாமல் இருக்காங்க. அதனால் அந்த பிள்ளைகள் எந்த வகையிலையும் யோகியவான்களாக இல்லாமல் வளர்ந்து பெரியவங்களானதும் கெட்டவங்களாயிடுறாங்க. இன்றைக்கும் பல இடத்துல இளம் பிள்ளைகள் வழி தடுமாறி கெட்ட வழியில் போய் சேர்ந்துடுறாங்க. தகப்பன் சிட்சிக்காத குமாரன் யார்? அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேசியின் பிள்ளைகளே அப்படின்னு வேத வசனம் சொல்லுதுங்க. வேசியின் பிள்ளைகள், வேசியின் பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட பிள்ளைங்க தவறாதான் வளருவாங்க. ஆனால் தகப்பன் சிட்சிக்கின்ற குழந்தைகள் பாக்கியவான்கள். உன் பிள்ளைகள் வளரும்போது தந்தைமார்களே நீங்கள் கவனம் செலுத்துறீங்களா? இன்றைக்கும் பல பேர் கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து வேலைக்கு போய் தம் பிள்ளைகளை வீட்டு வேலை செய்கிறவங்க கிட்ட விட்டுட்டு, இல்லைன்னா நர்சரி ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. பிள்ளைகளுக்காக அவங்களால 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ நேரம் ஒதுக்க முடியல. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளுக்காக தான், அவங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் ராத்திரியும் பகலும் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறோன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பிள்ளையோட வளர்ச்சிக்கு பணம் தான் தேவைன்னு நினச்சா அது தவறு. உங்களோட அன்பும் அரவணைப்பும் அவங்களுக்கு ரொம்ப தேவை. அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்க நீங்கள் நிச்சயமாக பழகிக்கணும். அப்போ தான் உங்கள் பிள்ளைகள் யோகியவான்களாக வளருவாங்க. 10,000 ரூபாய் சம்பாதிச்சு உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுக்கறத விட 10 நிமிஷம் நீங்கள் அவங்களோட பேசி விளையாடுறதுனால அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைக்கும் பல பேர் தங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாமல் அவர் தகப்பன் ஸ்தானத்துக்கு வந்த உடனே ஏதோ கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறதா நினச்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் எப்பவும் கண்டிக்கிறதும் எச்சரிக்கிறதும் சிட்சிக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருந்தால் தான் பிள்ளைகள் பெரியவர்களாவாங்க, பொறுப்பாக வளருவாங்கன்னு நினைக்கிறது கூட ஞானம் இல்லாத செயல்தான். இதை ஏற்றுக்க முடியாது. குழந்தைகளை அன்பாக வளர்க்குறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அன்போடு கூடிய கண்டிப்பு நல்லது தான். ஆனால் தேவ சிக்ஷையோடு வளர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதன்படி பிள்ளைகளை நாம் ரொம்ப ரொம்ப அன்பாக வளர்க்கணும். எந்த அளவுக்கு சிக்ஷிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் அவங்கள சிக்ஷிக்கணும். எதுக்காக சிக்ஷிக்கணுமோ அதுக்காக மட்டும்தான் சிக்ஷிக்கணும். சாதாரணமாக ஒரு குழந்தை கண்ணாடி பாத்திரத்தை உடைச்சதுக்காக அந்த குழந்தைய பயங்கரமாக அடிப்பாங்க. ஆனால் ஒரு பொய் சொன்னதுக்காக சாதாரணமாக கண்டித்து விட்டுருவாங்க. கவனிங்க, கண்ணாடி பாத்திரம் உடைஞ்சா நம்ம மறுபடியும் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த குழந்தை பொய் சொல்கிறதுக்கு பழகிட்டா அந்த குழந்தைய நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் எந்த விஷயத்தில் நம்ம பிள்ளைகளை கண்டிக்கணுமோ அது விஷயத்தில் அந்த பிள்ளைகளை நாம் சிட்சிக்கிறது ரொம்ப முக்கியம். பிரம்பை கை அடையாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு தேவவசனம் சொல்லுது. பிரம்பை கையில் எடுக்க சொல்லியிருக்கிறாருன்னு எங்கே நேரம் கிடைக்குதோ எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த பிள்ளைகளை தண்டிக்கிறது ரொம்ப தப்பு.
ஒரு தேவ ஊழியன் தாம் வீட்டு பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஒரு பெரம்பை வாங்கி வச்சிருந்தாரு. இருந்தாலும் அந்த பிள்ளை தவறு செய்யும்போது, அந்த பிள்ளைய சிட்சிக்க வரும்போது, அந்த தேவ ஊழியன், அப்பா, இந்த பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு பிரார்த்தனை பண்ணி, இந்த பெரும்பால அந்த பிள்ளைய எத்தனை அடி அடிக்கலான்னு தேவன்கிட்ட கேட்டுட்டு பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம்தான் 1, 2, 3ன்னு அந்த பிள்ளை செய்த தவறுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைய சிட்சித்தாராம். நாமளா இருந்தா கோவத்தில் அந்த பிள்ளைய அடி அடி நடிச்சு எது கையில் கிடைக்கிறதோ அந்த பிள்ளை மேலே எரியறதும், அவங்கள காயப்படுத்துறதும், கெட்ட கெட்ட வார்த்தையால் அவங்கள திட்டுறதும் ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயங்க. தயவு செஞ்சு தேவன் உங்களுக்கு கொடுத்த கர்ப்ப பலத்தை மிருகத்தோடு ஒப்பிட்டு அவங்கள திட்டாதீங்க. மாடுன்னு சொல்லி, கழுதன்னு சொல்லி அவங்கள திட்டுறது ரொம்ப தப்பில்லையா? நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி திட்டுறதுக்கு நாம யாரு? யோசிச்சு பாருங்க. பல முறை நாம யோசிக்காம அவங்கள நம்ம இஷ்டத்துக்கு திட்டி தீத்துடுறோம், அவங்கள வேதனைப்படுத்துகிறோம். அதனால் அவங்க மனசு ரொம்ப கடினமாகிறத நாமளே தெரியாமல் அனுமதிச்சிடுறோம். அதனால் இன்னைக்கு பல பிள்ளைகள் இளைஞர்கள் ஆகிறதுக்கு முன்னாடியே தாய் தந்தையை பிரிஞ்சு தன்னந்தனியாக சுற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்க இஷ்டப்படி எப்படி வேணாலும் நடக்கிறாங்க. நண்பர்களோட சேர்ந்து கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி தாய் தகப்பங்கிட்ட கிடைக்காத அன்பு அரவணைப்பும் வேற யார்கிட்டையாவது கிடைக்கும்னு தேடி போகிறாங்க. ஒரு தகப்பன் இன்று தேவன் தனக்கு கொடுத்த அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணுன்ற அந்த விஷயத்தை பரிசுத்த வேதாகமமான பைபிளில் படித்தா உங்களால் சுலபமாக அதை புரிஞ்சிக்க முடியும். அவங்களுக்கு கோபத்தை வர வைக்காதீங்க. அவங்கள அன்போடையும் கருணையோடையும் அரவணைப்போடையும் வழி நடத்துங்க. இன்னைக்கும் பல இளம் பிள்ளைகள் தாய் தகப்பன் மேலே கோவப்படுறாங்க. அவங்க இஷ்டப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. தாய்கிட்டையும் தகப்பன்கிட்டையும் எந்தவித மரியாதையும் இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க இருக்கிறது எவ்வளோ மோசமான ஒரு நிலை பாருங்க. ஆனால் ஒரு தகப்பனா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மன்னிக்கிறதும் பெண் பிள்ளைகளை மன்னிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். நீங்கள் உங்கள் இளம் வயசில் எப்படி நடந்துக்கிட்டீங்கன்றதை யோசித்து பார்த்து அதன்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அதன் மூலமாக அவங்க மனசை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. திட்டி அடித்து தள்ளி விடுறதால நம்ம பிள்ளைகளை இழப்போமே தவிர மன்னிச்சு அன்பை செலுத்தி அவங்கள அரவணைக்கிறதுனால அவங்கள நம்மளால் நல்வழிப்படுத்த முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதே உங்கள் பிள்ளைகள் வேகமாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதத்தை வச்சு தான் நாளைக்கு நீங்கள் துக்கத்தினால அவதிப்படாமல் இருக்க முடியும். பல தகப்பன்மார்கள், என்னோட இளம் வயதில் நான் என் குடும்பத்தை கண்டுக்காமல் விட்டுட்டேன், பிள்ளைகளை நான் தன்னந்தனியாக விட்டுட்டேன், இப்போ இயேசு அப்பாவை விசுவாசிச்சு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இப்போ என்னோட பிள்ளைகளோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக மாறிடுச்சு, வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் உனக்கு திருமணம் ஆயிருந்தா முதலில் நீ உனது மனைவியிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், உன் குடும்பத்திடம் பரிவு காட்ட வேண்டும். தேவன் உங்களுக்கு தந்த பிள்ளைகளை கணவன் மனைவியா நீங்க 2 பேரும் சேர்ந்து தேவன் மீது பயபக்தியோட வளர்க்கறதுக்கு நீங்க பழகி கொள்ள வேண்டும். இயேசு அப்பாவின் நாமத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டில் உங்க குடும்பத்தோட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை சுத்தி தேவ கிருபை சூழ்ந்திருக்கும். அவங்க எங்கேயாவது வெளியே போகும்போது தேவனோட தூதர்கள் அவங்களுக்கு காவல் இருப்பாங்க. கெட்டதுல விழாமையும் பாவத்துல விழாமையும் பரிசுத்த தேவன் அவங்கள காப்பாத்துவாரு. அதனால பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளோட சேர்ந்து தேவனை பிரார்த்தனை பண்ணி அவரோட அன்பை பெறுங்க. உங்க பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை பண்றதுக்கு நீங்க கத்துக்கங்க. அவங்க காலேஜுக்கு போகும்போதும் வெளியில போகும்போதும் நீங்க பிரார்த்தனை பண்ணி அவங்கள அனுப்பி வைங்க. அப்போ தேவனோட பாதுகாப்பு அவங்க கூடவே இருக்கும். ஆமா தாய் தகப்பன்மார்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அவர்களுக்கு வெறுப்பு வராதபடி அவங்க கிட்ட நடந்துக்கங்க. இளமை காலத்துல அவங்களோட வேகமும் சுறுசுறுப்பும் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க வேகத்தினால அவங்களுக்கு கோபம் வர்றது சகஜம்தான். நீங்க அவங்க மேல கோவப்படுறதுக்கு பதிலா அவங்களுக்கு அதை புரிய வைங்க. பார்த்தீங்கன்னா, நாம ஏதாவது ஒரு பொம்மையை வளைக்கும் போது அது வளையும், ஆனா நாம அதை அளவுக்கு அதிகமாக வளைச்சோன்னா அது உடஞ்சி போயிடும். நம்ம பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்துல கூட எந்த அளவுக்கு கண்டிக்கணுமோ, எந்த அளவுக்கு அவங்கள சிட்சிக்கணுமோ, எந்த அளவுக்கு அவங்கள எச்சரிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நாம் அதை செய்யணும். இது அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அவங்க உடஞ்சி போயிடுவாங்க, மனசளவில் கடினமாயிடுவாங்க, உங்களை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க, கடைசியில் தீய வழிக்கு போயிடுவாங்க. அதனால தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்தாமல் சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. போதனை அவங்கள நல்வழிப்படுத்தும். அவங்க போற பாதையை நம்ம செம்மைப்படுத்தி கொடுக்க வேண்டும். நீயும் அந்த நல்ல பாதையில் நடக்க வேண்டும். நாம பிள்ளைய நல்ல வழியில போன்னு சொல்லிட்டு நாம தீய வழியில போனா நம்ம பிள்ளைகளும் நம்ம வழியில வந்துடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் நாமளும் செய்யணும். அவங்களுக்கு எதை நம்ம போதிக்கிறோமோ அதுபடி தான் நாமளும் நடந்துக்கணும். போதனையில நம்ம பிள்ளைய வழி நடத்தணும்.
அதனால் உங்களுக்கு கோபம் ஏற்படும் போதெல்லாம் அவங்கள ஏதேதோ சொல்லி திட்ட முயற்சி பண்ணக்கூடாது. தினமும் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் உட்காரும் போதும், எழுந்துக்கும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும் தேவ வசனங்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தேவ வசனங்கள் சொல்லுது. கவனிங்க. உபாகமம் 6வது வசனம் 6வது அதிகாரத்திலேருந்து படிக்கிறேன். கவனிங்க. நான் உனக்கு கட்டளையிட்ட இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் இருக்க கடவது. நீ உன் பிள்ளைகளுக்கு அவைகளை கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையில் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. நான் சொன்ன இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் வைத்துக் கொள்வாயாக. தேவன் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. தகப்பனா, நம்ம தேவனோட வார்த்தைகளை இதயத்தில் வைத்து கொண்டு அவரின் வாக்கியத்தின்படி நாம் நடந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி? நான் சொன்ன வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க வேண்டும். அதை நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. போதிக்கிறதுன்னா நான் எவ்வளோ சொல்லி அவன் சரியாக கேட்கல, நான் எத்தனை முறை சொல்லியும் அவன் கேட்கல, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்ருப்போம். சரி, போதிக்கிறதுனா என்னங்க? பழங்காலத்தில் எழுத்துக்களை போதிக்கும்போது ஸ்லேட்டையும் பலப்பத்தையும் எடுத்துக்கிட்டு ஆசிரியர்கள் அந்த குழந்தையோட பிஞ்சு கைகளை அழகாக பிடிச்சிக்கிட்டு எழுத வைப்பாங்க. ஆன்னு அந்த குழந்தையும் ஆசிரியர் சொல்லி கொடுக்குற மாதிரியே எழுதும். அவங்க வாயால் சொல்லிக்கிட்டே அந்த குழந்தையோட கையை பிடிச்சி எழுதுனாங்க. நம்ம பிள்ளைகளுக்கும் அப்படி தாங்க கற்றுக் கொடுக்கணும். நான் சொல்லிட்டேன், அவன் எதையுமே சரியாக செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எதையுமே சரியாக கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நான் உனக்கிட்ட கட்டளைகளை இதயத்தில் வைத்து கொண்டு அதை கருத்தாய் உன் பிள்ளைகளுக்கு போதித்து. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், படுத்துட்டு இருக்கும் போதும், எழுந்துக்கும் போதும் தேவனை குறித்து பேச வேண்டும். அப்படின்னா சர்வசாதாரணமாக நம்மளோட வாழ்க்கையில் நல்ல வார்த்தைகளை, ஞானமான வார்த்தைகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உட்காரும் போதும், எழுந்துக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்துட்டு இருக்கும் போதும் நல்ல செய்தியை பிள்ளைகள்கிட்ட சொல்கிறதுக்கு பழகிக்குங்க. அது தேவனோட வார்த்தையாகவும் தெளிவான வார்த்தையாகவும் இருக்க வேண்டும். B.L. மூடின்ற ஒரு பக்தன், என் தாயை போன்ற ஒரு தாய் உலகத்தில் எல்லாருக்கும் கிடைச்சா இந்த உலகத்தில் சிறைச்சாலைகளோ கோர்ட்டுகளோ எதுவும் இருக்காதுன்னாரு. அப்படின்னா அந்த தாய் குற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்றத ரொம்ப ஆழமாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஒவ்வொரு தாயும் அவங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தா இங்கே சிறைச்சாலையோ கோர்ட்டுகளோ போலீஸ் ஸ்டேஷன்களோ அப்புறம் கேஸுகளோ எதுவும் இருக்காது. தாய் தகப்பனோட அன்பும் அரவணைப்பும் கிடைக்காததுனால, தேவன்கிட்ட பயபக்தி எதுவும் இல்லாததுனால, தாய் தகப்பன் தம் பிள்ளைகளுக்கு கடமை உணர்வை பற்றி சொல்லி வளர்க்காததுனால பல பிள்ளைகள் இன்னைக்கு குற்றம் உள்ளவங்களாகவும் தீவிரவாதிகளாகவும் இருக்காங்க. உயிர் மேலே எந்த மதிப்பும் இல்லாமல் ஒரு ஹியூமன் பாமா தயாராகி அவங்களும் செத்து பல பேரை கொல்றதுக்கும் தயாராக இருக்காங்க. எவ்வளோ அருவருப்பான ஒரு விஷயம். உன் கர்ப்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை 1000 பேருக்கு ஆசீர்வாதம் உள்ள குழந்தையா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்லைனா பல பேரை அழித்து தன்னையும் அழித்து கொள்ளணும்னு நீ விரும்புறியா? நீங்களே சொல்லுங்க. பல பேர் இன்னைக்கு தம் பிள்ளைங்க விஷயத்தில் கவனத்தை செலுத்தாததுனால தான் அந்த பிள்ளைங்க தெருவில் சுற்றிக்கிட்டு கடமை இல்லாதவங்களா, பொறுப்பு இல்லாதவங்களா, வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாதவங்களா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தாய், ஒரு தகப்பன் தனக்கு தேவன் தந்த கர்ப்பபலன் ஒரு சுதந்திரம் என்றும் பரிசென்றும் மனதுக்குள் நீங்கள் நினைத்து கொண்டு அந்த பிள்ளையை நீங்கள் வளர்த்து பெரியவனாக்கணும்னு உங்கள் கையில் ஒரு சின்ன குழந்தைய கொடுத்துருக்காரு தேவன். பிறந்த உடனே பேசுனா அவனை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாது. பிறந்த உடனே அவன் நடந்தான்னா அவனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது. தேவன் ஒரு குழந்தைய கையில் கொடுத்து தினம் தினம் அது வளர்றதுனால தேவன் மீது பக்தியோடு அந்த குழந்தைய வளர்க்கணும். நல்ல புத்தி கூர்மை உள்ளதா தேவனோட வாக்கிய போதனைகளால் அவங்கள வளர்க்கணும்னு தேவன் ஆசைப்படுறாரு. அதனால உங்க குழந்தை நல்லா இருக்கணும்னு தேவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க கர்ப்பவதியா இருக்கும்போதே உங்க கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை நீங்க தேவன் கிட்ட ஒப்படைங்க. உங்களுக்கு தேவன் தந்த மகனையும் மகளையும் தேவன் கிட்ட பக்தியோடு இருக்கிற மாதிரி வளருங்க. அப்படி வளர்த்தீங்கன்னா பெரியவங்களாகும் போது உயர்வா இருப்பாங்க. உங்க மனசுக்கும் இதயத்துக்கும் சந்தோஷத்தை தருவாங்க. தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஏன் உலகத்துக்கும் கூட ஆசீர்வாதம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆமா, நம்ம பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுத்த வரம். அவங்கள வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவங்கள வளர்க்க நமக்கு ரொம்ப பொறுமையும் அன்பும் தேவையா இருக்கு. நம்ம பிள்ளைகளை மன்னிக்கிறதுலையும் அன்பு செலுத்துறதுலையும் கண்டிப்புள்ள மனசோட அவங்கள சிக்ஷிக்கிறதுலையும் பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்கு.
அவங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் இப்பவே வளர்ந்து பெரியவங்களா இருந்தாலும் மீசை தாடி வளர்ந்தவங்களா இருந்தாலும் தேவன் கையில் அவங்கள ஒப்படைத்தால் தேவன் அவர்களை மாற்றுவார், அவர்களை ரட்சிப்பார், பொறுப்புள்ளவர்களாக மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு இருங்கள். ஹட்சன் டெய்லர் அப்படிங்கிற ஒரு இளைஞனோட தாய் அந்த பிள்ளையோட ரட்சிப்புக்காக எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணாங்க. அற்புதமா அந்த பிள்ளையானவன் ரட்சிக்கப்பட்டான். அதுக்கப்புறமா அவரு சைனா தேசத்துக்கு மிஷினரியா போனாரு. எவ்வளவோ பாவங்களுக்கு அடிமையா இருந்த ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ள அவரால் நடக்க வைக்க முடிஞ்சது. ஆமாங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தெரிவிக்கிற மனிதன் தேவையா இருக்காரு. அதிகமான பேர் பயங்கரவாதிகளா, தீவிரவாதிகளா, குற்றவாளிகளா, மதிக்கெட்டவங்களா, தனக்குத்தானே கெடுதல் செஞ்சுக்கிறவங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் பெருகி போயிருக்காங்க. பொறுப்புள்ளவனாவும் யோகியவானாவும் நீங்க உங்க பிள்ளைகளை வளர்க்கணும். அவங்க வளர்ந்து பெரியவங்களாகி மதிப்புள்ளவர்களாக உலகத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் ஆசையோடு இருக்காரு. தேவனே, என் பிள்ளையை வளர்க்க எனக்கு கற்றுக்கொடு தகப்பனே அப்படின்னு தேவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி பிள்ளைகளுக்காக நம்ம சிரத்தை எடுத்துக்கலாம். அவங்கள தேவன் கையில ஒப்படைச்சு அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாமா? பரிசுத்தமும் பிரியமும் நிறைந்த தகப்பனே, இந்த சமயத்தில் இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பார் தகப்பனே. தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர் நாமத்தினாலே உங்கள் பிள்ளைகளை சிக்ஷையோடும் போதனையோடும் வளர்த்து அவர்களை ஆசீர்வாதம் மிக்கவர்களாக ஆக்குங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தனது பிள்ளைகளுக்கு சிரத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக, அவர்களுக்காக தேவன் சன்னதியில் பிரார்த்தனை பண்ணும்படியாக, அவர்களை தேவனின் கிருபையோடு பெரியவர்கள் ஆக்கும்படியாக தேவனின் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு தந்தருளுங்கள் தகப்பனே. மனிதர்களை மாற்றக்கூடிய சக்தி உமக்கு மட்டுமே இருக்கிறது. எங்கள் இதயத்தை மாற்றக்கூடிய சக்தி உமக்கு மட்டுமே இருக்கிறது என்று நம்பி இப்பொழுதே வளர்ந்து பெரியவர்களாயிருக்கிற தனது இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைஞர்களை உமது கைகளில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. எங்களால் முடியாது, உம்மால் அனைத்தும் முடியும் தகப்பனே. பயனற்றவர்களாயிருக்கிறவர்களை பயனுள்ளவர்களாக மாற்றும் சக்தி உம்மிடத்தில் இருக்கிறதென்று விசுவாசத்தோடு நம்பி வளர்ந்து பெரியவர்களாயிருக்கிற எங்கள் பிள்ளைகளை உமது சந்நிதியில் உம்மை பிரார்த்திக்கும்படி அவர்களுக்கு அருள வேண்டும். எங்களுக்கு தந்த கர்ப்பத்தின் பலனை பாலகனாய் இருக்கும்போதே உம் மீது பயபக்தியோடு பெரியவனாக வளர்க்க, அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி உம்மை மகிமைப்படுத்துவதற்காக உமது சித்தத்தின்படி உமது காரியங்களை செய்வதற்கு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளும் தகப்பனே. இந்த சமயத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் தகப்பனையும் அவர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் தரும்படியாக, அவர்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் தரும்படியாக, அவர்களுக்கு ஆதரவையும் கருணையும் தரும்படியாக, பிள்ளைகளிடம் நேரத்தை செலவு செய்யும்படி தாயும் தகப்பனுக்கும் நேரத்தை தரும்படியாக உமது சன்னதியில் உமது பாதத்தில் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. தீய பழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். தவறான வழியில் இருக்கும் பிள்ளைகளை, தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற பிள்ளைகளை மனம் திரும்பி வீட்டுக்கு செல்லும்படியாக, தன் தாய் தகப்பனிடத்தில் சேரும்படியாக, தாய் தகப்பன்மார்கள் அவனை அன்போடு ஏற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்ய வேண்டும் தகப்பனே. இளம் பிராயத்தில் ஏற்படும் இச்சைக்காக காதல் என்றும் கல்யாணம் என்றும் அவர்கள் இஷ்டப்படி தன் தாய் தகப்பன் வார்த்தைகளை மீறி தவறான வழியில் சென்று சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் தவறை உணர்ந்து திருந்தும்படி அவர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். நீர்தான் உதவ வேண்டும். இந்த சமயத்தில் இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயையும் தகப்பனையும் கண்ணோக்கி பாரும். அவரவர் பிள்ளைகளுக்காக அவர்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கும் போதே ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தங்கள் கருணையை பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை தங்களிடம் கேட்கிறோம் தகப்பனே. ஆமேன். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்க தங்கத்துக்கு சமமானவங்க. தங்கம் தங்கம்னு நீங்க வெறுமை சொல்லிக்கிட்டு இருந்தா யாராவது அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவ பக்தியோடு வளர்க்க வேண்டும். அவர்களுக்குள் ஆத்மா இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் உடலுக்கு தேவையானதை கொடுத்தாலும், அவர்களுக்கு கல்வி அறிவு போன்ற பலதை கொடுத்தாலும், ஆத்மாவுக்கு தேவையான தேவனுடைய வாக்கியத்தை தரவில்லை என்றால், தேவனிடத்தில் பயபக்தியை நீங்கள் அவர்களுக்கு கற்றுத்தரவில்லை என்றால், அவங்க கெட்ட வழிக்கு போயிடுவாங்க. வழி தப்பி தீய வழிக்கு அவங்க போயிடுவாங்க. அதனால சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தேவ வசனங்களை கற்றுக் கொடுங்க. தேவனோட ஆலயத்துக்கு கூட்டிட்டு போங்க. தேவன் மீது விசுவாசம் வைக்கும்படியாக நீங்க உங்க செயல்களில் யோகியவானா வாழ்ந்து காட்டுங்க. தேவனை நம்புறவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு நீங்க அவங்களுக்கு வாழ்ந்து காட்டுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க தான் முன்னுதாரணமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்றீங்களோ அதையே தான் உங்க பிள்ளைகளும் செய்வாங்க. தேவனோட சாட்சியா நீங்க வாழ்ந்து காட்டினீங்கன்னா உங்களோட பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பாங்க. உங்க பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னா தயவு செய்து அவங்க பேரையும் விவரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனோட சன்னதியில அவங்களுக்காக விண்ணப்பம் செய்வோம். கண்டிப்பா தேவன் உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதம் செஞ்சு அவங்களுக்கு நல்வழியை காட்டுவாரு. ஒருவேளை அவங்க இப்போ தவறான வழியில போனாலும் கூட அவங்கள மனம் திரும்ப வச்சு அவங்கள அவர் சரி பண்ணிடுவாரு. நமது தேவன் பெரியவர். எந்த ஆத்மாவும் நாசம் அடையிறத அவர் விரும்ப மாட்டாரு. நசுக்கப்பட்டவர்களை தேடி ரட்சிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு அவர் சொன்னாரு. குறிக்கோளே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை மனம் திரும்பும்படி அவர்களை மாத்துறாரு. ஒரு காலத்துல குறிக்கோளே இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது என் தகப்பன் எனக்காக கண்ணீரோட பிரார்த்தனை பண்ணாரு. அந்த கண்ணீர் பிரார்த்தனைக்கு பலனாக தேவன் என்னை கண்ணோக்கி பார்த்து அவரோட சேவைக்காக என்னை அழைத்தார். உங்க பிள்ளைகளுக்காகவும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய இருக்காரு. தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவனை வைத்து பல காரியங்களை செய்ய போறாருன்னு நம்பி பிள்ளைகளை தேவ சித்தத்தின்படி வளர்க்கறதுக்கும் தேவனோட கிருபையின்படி வளர்க்கறதுக்கும் அவருடைய கரங்களை அவர்கள் மீது வைக்கும்படியாக அவர்கள் வளர்ச்சி அடையும்படியாக அவர்களை நடத்தி வைக்க நீங்க விசுவாசத்தோட பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டா உங்களோட பேரு விவரங்களை தெரியப்படுத்துங்க. ஃபோன் பண்ணுங்க. தேவன் சன்னதியில் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றதுக்கு நாங்க ஆர்வத்தோட இருக்கோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு தேவன் ஜெயத்தை கொடுப்பாரு. அப்பப்போ உங்களோட பிரார்த்தனை தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் சன்னதியில் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண நாங்க தயாரா இருக்கோம், ஆர்வத்தோடையும் இருக்கோம். உங்க பிள்ளைகளுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ணணும்னு விருப்பப்பட்டா அவங்களோட பேரையும் விவரங்களையும் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்காக தேவன் சன்னதியில் பிரார்த்தனை பண்றதுக்கு தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்கும் வரைக்கும் அவங்களுக்காக முறையிடுறதுக்கு நாங்க ஆர்வத்தோட இருக்கோம். எவ்வளவோ பாரத்தோட நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில உங்களோட பங்கு இருக்குன்றதையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க உண்மையா மேன்மை அடைந்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை வளர்ச்சி அடைய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதால தேவன் உங்களுக்கு ஆணையிட்டு இருந்தால் உங்கள் காணிக்கையும் நன்கொடைகளையும் ஆன்லைன் மூலமாவோ டிடியாவோ எங்களுக்கு அனுப்புங்க. நீங்க அனுப்புற காணிக்கைகளை நாங்க நம்பிக்கையான வழியில பயன்படுத்துறோம். பல மடங்கு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரணும்னு நாங்க தேவனோட சன்னதியில பிரார்த்திக்கிறோம். இது விஷயமா உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும்னா 08939393939 நம்பருக்கு கால் செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. தேவ சித்தத்தின்படி மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனோட மகா கிருபை உங்களுக்கு துணை இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6042.